கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் இதில் கலந்து கொள்கிற யாவருக்கும் எஸ்கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். இந்த நாளில் பார்க்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், சாலமோனுக்கு ஆதரவாய் என்ற தாவீது என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை பார்க்கலாம். இந்த தாவீது ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டவன். ஆனால் தேவன் சொன்ன காரியத்தை பார்க்கும்போது, நீ கட்ட வேண்டாம், உன் கற்பப்பிறப்பாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி சொன்ன போதிலும், அந்த ஆலயத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அவன் சகோதரித்து வைத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய காரியத்திலே தன்னுடைய பொருட்களை மட்டுமில்லை, மற்றவர்களிடத்திலே காரியங்களை கேட்டு வாங்குகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரமாக 1 நாளாகும் 29வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 29:5. இப்பொழுது உங்களில் இதனும் கர்த்தருக்கு தன் கை காணிக்கையை செலுத்த மனப்பூர்வம் உள்ளவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11,000 தாழ்ந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாழ்ந்து இரும்புகளையும் கொடுத்தார்கள் என்று சொல்லி இப்படி கொடுத்த இந்த காரியத்தை பார்க்கிறோம். இப்படி கொடுத்த போதிலும் கூட அவன் திரும்ப சொல்லும்போது அந்த 29:16 வசனத்துல, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணியம் உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லி, அப்படி இன்றைக்கு உள்ள மதிப்பில் பார்த்துட்டா அதிகமான மதிப்பான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அதை சாதாரணமாக இதை கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி பேசுகிற காட்டு வைக்கிறோம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்படி தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் ஒரு அரசனாக இருந்த போதிலும் பரதேசிகளும் என்று சொல்லி தன்னை சாதாரணமாக ஒப்புடைய காரியத்தை பார்க்கிறோம். அந்த பொருட்களை எல்லாம் சகோதரித்து ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய கோமதி கற்கள், எந்த விதமான விளைவிந்த பொருட்களை எல்லாம் சகோதரித்து வைத்திருந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சாலமோனுக்கு ஆதரவாக அவன் செயல்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 77ஆம் சங்கீதத்தை வாசித்தபடி, அதிசயங்கள் செய்கிறவன் வேறு இந்த வல்லமை ஒவ்வொருவரும் வழங்க பண்ணுகிறேன் சொல்லி அந்த 77:14 கூட ஒரு வசனத்தை வாசித்தோம். அதிசயங்களை செய்கிறவன். அப்போ இந்த நாட்களில் தாவீதுடைய காரியங்கள், சாலமோனுடைய காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நாம் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அரதேசிகளும் கிடையாது, பரதேசிகளும் கிடையாது என்றால் அவருடைய சொந்த சம்பத்து, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே நாம் சாதாரண அவர்களை விட விசேஷமானவர்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, கிரேத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படியானால் பொன் பொருள்களை விட அநேகமாயிரம் பொன்களை பார்க்கிறோம். நீர் வேண்டின வேதம் நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நலமான காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டு நலமான காரியங்களை செய்யும்போது
நமக்கு மிகுந்த ஆதாயத்தை தேவன் தருகிற தேவனாயிருக்கிறார். அதுவே நாம் சாதாரணமான அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயாட்சியின் ஆவியை பெற்றதினால் அவருடைய சொந்த சம்பத்தாக காணப்படுகிறோம். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து போன சமைக்கிறேன், லேகியோன் பிடித்த பிசாசு பிடித்த மனுஷன் எதிராக வருகிறான். அவனை சுகப்படுத்தும் போது ஒரு 2000 கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2000 பணி குற்றம் சமுத்திரத்தில் விழுந்து மாண்டு போன ஒரு காலத்தை பார்க்கிறோம். அதனால எத்தனை பேருக்கு பிழைத்து போயிருக்கோம். அவை தங்கள் எல்லையை விட்டு போக வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவை வருந்தி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அப்படி போனாலும் கூட அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் இப்பொழுது சாதாரணமானவன் என்றார். காரணம் என்னவென்றால் அவன் ஒரு வெளியேறப்பட்ட தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரனாக வாழ்ந்த காலத்தை பார்க்கிறோம். தெற்கு போலியிலிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்ட ஒரு காலத்தை பார்க்கிறோம். அது ஒரு ஆத்மா மதிப்பை பார்க்கும்போது பொன்வொழியை பார்க்கிறோம், அநேகம் ஆயிரம் பொன்வொழியை பார்க்கிறோம். வேதம் எப்படி நலமாயிருக்கிறதோ அதுபோல இந்த உலகத்தையே முழுவதுமாக ஒரு வேல்யூ போட்டு கணக்குப்பட்டாலும் அதை விட பல மடங்கு மதிப்புள்ளது, மதிப்பிட முடியாத காரியம் நமது ஆத்மா. ஆகவே இந்த ஆத்மாவை மீட்பதற்காக இரத்தக்கரையும் கொடுத்தபடியினாலே அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை பார்க்கும்போது அந்த கிரயத்துக்கு மதிப்பும் போட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்ப நாம் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் அவருடைய நிருபங்களாகவும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். அப்படியானால் நாம் அந்த அபிஷேகத்தை பெறும்போது எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசியிலும் கடந்து செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். உட்பட்ட சூழ்நிலையில எந்தெந்த இடங்களில் எந்தெந்த இடத்துல யார் யாரை சந்திக்க வேண்டும், என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் செயல்படும் போது நம் மூலமாக அநேக ஆத்மாக்களை சந்திக்கப்பட முடியும். ஆனால் நம்முடைய கிரீடங்களிலே அநேக முத்துக்கள் வந்து சேரும். ஆகவே நாம் விலையேறப்பட்டவர்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை தரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நாம் விலையிடப்பட்டவர்கள். அதுபோல அவருடைய துதியை பாடி கொண்டிருந்தால் கூட அது 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்க அப்படின்னாலே அவை எந்த சூழ்நிலையும் தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், இந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எத்தனை வந்தாலும் கூட அத்தனை மத்தியிலும் அவரை ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது இதெல்லாம் அவருக்கு தெரியுமே, இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவர் சகிக்க வேண்டிய காரியங்கள்லாம் சகித்தாரே, அவரை துப்பினார்களே, அவரை வரலாறு அடித்தார்களே என்று சொல்லி அவருடைய காரியங்களை எல்லாம் பார்த்து நாம் மேன்மை அடைய வேண்டியது ஒரு விசேஷமான ஒரு காரியமாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இந்த காரியங்கள் விசேஷமான ஒரு காரியமாயிருக்கிறது. இதை பார்க்கும்போது இந்த விதமான காரியத்தை யாரும் செய்யவில்லை. யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்றால் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவாதிபதியாக இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக வீட்டுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. காரணம் என்னவென்றால் மற்ற கல்லறையெல்லாம் மூடி இருக்கும் போது அவருடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, உலக பிரகாரமாக பார்த்தாலும் கூட கிமு கிபி என்று சொல்லி
வரலாறு வகித்த தெய்வமாக இருக்கு. அப்படின்னாலே அவருடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய சமூகத்தை நாம் வெளியேறப்பட்டவர்கள், அவருடைய சத்தியம் இதைவிட வெளியேறப்பட்டது. ஆனால் அந்த எருசலேம் தேவாலயத்தை இயேசு கிறிஸ்து இடத்துல காண்பிக்கும் போது இதையெல்லாம் பார்க்கிறீர்களே, இதிலிருந்து ஒரு கல் மேல் ஒரு கல்லீராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி ஒரு காயத்தை சொல்லுகிற காயத்தை பார்க்கிறோம். அப்படியானால் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்குமா, இவர் சொல்லுகிறபடி நடக்குமா என்று சொல்லி கூட சில யோசிச்சிருக்கலாம். ஆகவே ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று சொல்லி காட்டு பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வேதத்தில் உள்ள எழுத்தின் உறுப்பாவது ஒளிந்து போகாது என்று சொல்லிக்கும் போது அந்த எழுத்தை உச்சரிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் கிடையாது. அவருடைய வார்த்தை சொல்வதற்கு தகுதி கிடையாது. ஆனாலும் கூட வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்டு நிருபங்களாக, அவருடைய சாட்சிகளாக, அவருடைய செய்தியாக நம்மை வைத்திருக்கிறபடினாலே நம்மை எந்தெந்த இடங்களை கொண்டு போனாலும் கூட அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவது தான் விசேஷமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எந்த சத்தியத்தை சொல்லாவிட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவரை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய முக்கியமான பிரதான கடமையாக காணப்படுகிறது. காரணம் என்னென்றால், உலக மனுஷனே சொல்லி இருக்கும்போது வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், செல்ஃப் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் என்று சொல்லிட காட்ட பார்க்கிறோம். அது உலக பிரபார ஒரு காரியமாயிருந்தா கூட தேவனுடைய சத்தியம் வெளியேறப்பட்ட சத்தியமாயிருக்கு. அப்படின்னாலே இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாம் எல்லா இடங்களிலும் கடந்து செல்லும்போது, கொண்டு செல்லும் போது நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் வேல்யூ உண்டு. அவை சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. ஆண்டுடைய வார்த்தை இருவரும் கருப்புள்ள பட்டயமாக, எந்த பட்டயத்தையும் கருக்கானதும், அப்போ ஆத்மாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாயும், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இதயத்தின் யோசனையை வகையறுக்கக்கூடியதாக இருக்கு. அப்படின்னாலே அவை மையம் புரிஞ்ச அந்த வார்த்தைகளை நாம் எல்லா இடங்களிலும் சென்று அவசியமாக நாம் சொல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியமாகிறது. ஆகவே எந்த இடத்திலும் முடங்கி விடக்கூடாது. நம்ம எதற்காக பயன்படுத்த வேண்டும் சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவருடைய சித்தப்படி செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கப்பட முடியும். என்றால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை மகிமையான ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக சென்று கொண்டபடினாலே அவருடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ண வேண்டும். அவருடைய காரியத்தை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும். அந்த காரியத்தை சொல்லும்போது எதிர்ப்புகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாவற்றையும் சகித்து செய்ய வேண்டும் என்றால் அவரால் அழைக்கப்பட்டவர்களால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். உலக மனுஷர்களால் இதை செய்ய முடியாது. அவர் பொறாமை கொண்டு எத்தனையோ காரியங்களை சொல்லுவார்கள். அவருடைய உயிர்த்தெழுந்த பின்பும் கூட அவரை களவாக கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தப்பான காரியங்களை, பொய்யான காரியங்களை எல்லா இடத்திலும் பரப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல இந்த பொய்யான காரியங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு எத்தனையோ மக்கள் ஆயத்தமாகிறார்கள். ஆனால் இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை இலவசமாக கொடுத்தாலும் கூட ஜனங்கள் இதை விரும்பாத சூழ்நிலையில் காணப்பட்டவர்கள். காரணம் என்னவென்றால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைப்படி நாம் மகிமையான ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விதமான கிருபைகளை தேவன் தந்திருக்கக்கூடியனாலே நாம் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்வது போல நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளும் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாதபடி அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடியாலே நாம் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் கையில் கொடுத்திருக்க சத்தியத்தை எல்லா இடத்திலும் தெளிவாக திட்டமாக அறிவிக்க வேண்டியது மிகவும் விசேஷமான ஒரு காரியமாயிருக்கிறது. இதுபோல நம்முடைய சாட்சியின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய ஜீவித்தின் மூலமாக அவரை பிரதிபலிப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கு. அப்படின்னாலே நாம் விசேஷமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகள் தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஏதோ சமயத்திலே நாம் நல்ல பலன்களை பெறுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றியோடு செய்கிற சோதரம் கிறிஸ்துவில் நாங்கள் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை எல்லா இடத்திலும் எடுத்துரைக்கத்தக்கதாக திருப்பலை தந்து ஆசிரிக்கும்படியாக இருக்கிறதா சோத்திரம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி பார்க்கிறாங்க சோத்திராண்டு.
நீ நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திண்ட ஒரு காட்டு பாய்க்கினை கற்றால் சோதனை என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காத்தை தான் ஜீவன் இதை விட பெரியாத்தை சிவான் சொல்கிற நல்ல தப்பனை பெரியாரிங்களை எதிர்பார்க்கிறோம் பெரியாரின் நாமத்தை மேற்படுத்த ஆசிரியமான்றேன். கேட்ட செய்தி ஒவ்வொருக்கும் பிரோஜனமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். புதிய நம்ம இங்கெல்லாம் நீரை எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பலமில்லை நாமத்தை தாழ்மை எடுக்க நல்ல பிதாவே. ஆமென்.